Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 5.1ல 4th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கோஆர்டினேட் பிளேனில் நம்ம பிளாட் பண்ணணும். கோஆர்டினேட் பிளேனுங்கிறது என்னென்னா, இந்த கிராஃப் ஷீட்டை தான் வந்து கோஆர்டினேட் பிளேன்னுட்டு சொல்கிறாங்க, இல்லைன்னா கார்ட்டீசியன் பிளேன்னுட்டு சொல்லலாம். இந்த இது எல்லாத்தையுமே பிளாட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்க 2 சப்டிவிஷனாக இருக்குது. 2 சப்டிவிஷனையும் இதே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப் வந்து கிடைக்கும். அந்த ஷேப் என்ன டைப்புங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்னா 0,0 0,0ங்கிறப்ப அது ஆப்வியஸ்லி அது ஒரு ஆர்ஜின். அதனால் இந்த இடத்துலையே நான் அதை பிளாட் பண்ணிக்கிறேன். 0,0. அடுத்தது -4,0. -4ங்கிறது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், 0ங்கிறது எனக்கு ஆரிஜினில் இருக்குது. அப்படின்னா எனக்கு -4ங்கிறது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், 0ங்கிறது இங்கே இருக்குது. அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் பிளாட் பண்ணிக்கலாம். -4,0. அடுத்த பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்னா -4,-4 அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு -4 இங்கே இருக்குது, இந்த ஒரு -4 ஒய் ஆக்சிஸில் இருக்கிற -4 இங்கே இருக்குது. அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும் -4,-4. அடுத்தது 0,-4. 0ங்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், -4ங்கிறது எனக்கு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா 0ங்கிறது எனக்கு இங்கே இருக்குது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் எனக்கு -4 இங்கே இருக்குது. இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கிறேன் 0,-4. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஷேப் கிடச்சிருக்குன்னா ஸ்கொயர் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. இங்கே என்ன ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப் வந்து கிடச்சிருக்குங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. எனக்கு ஸ்கொயருங்கிற ஷேப் தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் த ஷேப் இஸ் ஸ்கொயர்னுட்டு நான் எழுதிடுறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ண மாதிரியே செகண்ட் சப்டிவிஷன்லேயும் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கார்ட்டீசியன் இல்லைனா ஒரு கோஆர்டினேட் பிளேன் ரெண்டுமே ஒன்று தான் ஒரு கிராஃப் ஷீட்டில் நான் வந்து பிளாட் பண்ணுறேன். பிளாட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப் வந்து கிடைக்கும். அந்த ஷேப் வந்து என்ன டைப்புங்கிறத நான் எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்னா -3,3. எனக்கு -3ங்கிறது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், 3ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு -3 இங்கே இருக்குது, அடுத்து ஒய் ஆக்சிஸில் +3 எனக்கு இங்கே இருக்குது. அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணி பிளாட் பண்ணிக்கிறேன். எனக்கு -3,3 ஜாயின் பண்ணுறது கடைசியாக பண்ணிப்போம். அடுத்தது 2,3. 2,3ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் 2,3. அந்த இடத்துல நான் பாயிண்ட் எழுதிக்கிறேன் 2,3. அடுத்தது -6,-1 அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா அது எனக்கு எந்த இடத்துல பிளாட் ஆகும்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் பிளாட் ஆகும். அப்படின்னா எனக்கு -6 இங்கே இருக்குது, -1 வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா எனக்கு எங்கே பிளாட் ஆகும்னா இந்த இடத்துல பிளாட் ஆகும் -6,-1. அடுத்தது 5,-1. 5ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், -1ங்கிறது எனக்கு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா அது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். அப்படின்னா எனக்கு 5,-1 இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கிறேன் 5,-1. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணினா எனக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. என்ன ஷேப் வந்து கிடச்சிருக்குன்னா ட்ரெபீசியம்ங்கிற எனக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. அந்த ஷேப்போட நேம் எழுதிக்கிறேன். இந்த ஷேப் இஸ் ட்ரெபீசியம். அதான் வந்து எனக்கு ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப்போட நேம் என்னங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட நேம் வந்து ட்ரெபீசியம் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.